வெல்கம் டு வாட்ச் திஸ் சேனல். இது வந்து இந்த கட்டத்தை பாருங்கள். இது வந்து கூட்டல் ப்ளஸ், இந்த பக்கமும் -2 +3 0 +4 இருக்குது. ப்ளஸுக்கு கீழே -3 -6 +5 -1 -4 இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாவே இங்கே வந்து ஆனால் கூட்டல்னு அர்த்தம். -2யும் -3யும் கூட்டணும் அப்படின்னா மைனஸு இங்கேயும் மைனஸுங்கிறது கடன். ₹2 கடன், ₹3 கடன். அப்போனா 3 2 ₹5 கடன்னு அர்த்தம். அது கூட்டும் பொழுது மைனஸ் கூட்டும் பொழுது -5. ஏன்னா நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால தான் சொல்ல வரேன். 2வது, இப்போ முதல் வரிசை மட்டும் நம்ம கூட்டுவோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே -3 -2 -5 போட்டாச்சு. இப்போ அடுத்து -3 இங்கே +3 இருக்குது. இப்போ மைனஸ்னால் அது 3 கடன், ப்ளஸ்னால் 3 இருக்குது. அப்புறம் அந்த 3 கொடுத்தாக்க 2 சரியாக போகும். அப்படின்னா அதாவது சுருக்கமாக சொன்னால் குறி மட்டும் மாறி ஒரே நம்பர் இருந்தால் +3 -3 இருந்தால் 0. அடுத்து -3 0. 0ங்கிறது மதிப்பே கிடையாது. அதனால் -3 0 கூட்டும் பொழுது -3. இதை சரியாக மனசு வச்சு நம்ம எந்த கணக்கும் போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே -3 இங்கே +4 இருக்குது. இங்கே கூட்டுறோம். கூட்டும் என்னது 4ல் 3 வச்சுனா 3ங்கிறது 3 -3னா 3 கடன், 4 நம்ம பாக்கெட்டில் இருக்குது. அப்படின்னா ₹3 போச்சுன்னா மிச்சம் நம்ம ₹1 பாக்கெட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா 4ல் 3 வச்சுன்னா 1. இன்னொரு மெத்தட், அதாவது +4 -3 எது பெரிய நம்ம நம்பரை மட்டும் பாருங்கள். எது பெருசு? 4 தான் பெருசு. பெருசுலேருந்து சின்னது கழிங்க. 4ல் 3 வச்சுன்னா 1. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே அடுத்த வரிசையை பாருங்கள். -6 -2 எப்படி கூட்டுறது? ஒரே மாதிரி குறி இருந்துச்சுனாக்கா அந்த குறியை போட்டு இங்கே கூட்டும்போது 6 2 8ன்னு போட்ட வேண்டியதான். முதல்ல போட்ட மாதிரியே ஒரே நம்பர் இங்கே மைனஸ் இருக்குது, 3 2 5 போட்ட மாதிரி. அடுத்து -6 இங்கே +3 இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் பெருசு, ஒரு நம்பர் சின்னது. அப்படிங்கும்போது 6லேருந்து பெரிய நம்பர் சின்ன கழிங்க. 6ல் 3 வச்சுன்னா 3. பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ். அதனால் அந்த மைனஸை போடணும். அதுதான் ஷார்ட்கட். அடுத்து -6 0க்கு மதிப்பு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் -6 இங்கே 0வை கூட்டும்போது -6 மட்டும் போட்டால் போதும். அடுத்து -6 +4 இதே மாதிரி தான். பெரிய நம்பர் 6 சின்ன அதாவது 2 சைன், 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இருந்தால் பெரியலேருந்து சின்னது கழிங்க. இப்போ 6ல் 4 போச்சுன்னா 2. பெரிய நம்பர் இங்கே 6, அதற்குரிய சைன் என்னது? மைனஸ். அதனால் மைனஸ் போட்டுக்கணும். அதனால் இந்த 2 குறி இருந்துச்சுனாக்கா பெருசு சின்ன கழிச்சு போட்ட வேண்டியது. அதே மாதிரி இங்கேயும். இப்போ அடுத்து பாருங்கள், 3வது வரிசை +5 -2 இருக்குது. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ கூட்டும் பொழுது தான் இப்போ கணக்கு. கழிக்கிறப்போ அது வேறு மெத்தட். அதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ +5 -2 பெரிய நம்பர் அது 5, 2 சின்னது. அப்புறம் 5ல் 2 போச்சுன்னா 3. பெரிய நம்பருக்குரிய நம்பர் ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த ப்ளஸ் போட்டாலும் போடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மைனஸ்னால் கட்டாயம் போடணும். அடுத்து இப்போ +5 இங்கே +3 2 ஒரே மாதிரி குறி தான். அப்படின்னா 2 ப்ளஸ்னால் போட தேவையில்லை. +++ கூட்டும்போது ப்ளஸ் தான். அப்புறம் 5 3 8 டேரெக்டாக போடலாம். கூட்டி ப்ளஸ் போட தேவையில்லை. மைனஸ்னால் கட்டாயம் போடணும். அடுத்து +5 இங்கே 0க்கு மதிப்பே இல்லை. 0க்கு இந்த மாதிரி அப்படிங்கிறபோது இங்கே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் இந்த நம்பரை மட்டும் போட்டால் போதும். அதை ஞாபகம் +5 வெறும் 5 போட்டால் போதும். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கே வருங்க +5 +4 2 ஒரே மாதிரி குறி இருக்குது. ப்ளஸ்ங்கிறப்ப போட தேவையில்லை. ப்ளஸ் குறி போட தேவையில்லை. 5 4 கூட்டினா 9. அது மட்டும் போட்டால் போதும். இங்கே -1 இங்கே -2 2 ஒரே மாதிரி குறி இருக்குது. அப்படின்னா ஒரே மாதிரி குறினா இங்கே மைனஸ் போட்டு 2 1 3 கூட்டினா போதும். இங்கே பெரிய நம்பர் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிங்க. 3ல் 1 வச்சுன்னா 2. பெரிய நம்பருக்குரிய ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் போட தேவையில்லை. ஆனால் மைனஸ் தான் கட்டாயம் போடணும். இப்போ -1 இங்கே 0 இருக்கிறனால இங்கே -1 அப்படியே போட்டலாம். இங்கே -1 இங்கே +4 4ல் 1 போச்சுன்னா 3. இப்போ -4 இங்கே -2 -6. அதே மாதிரி தான் இங்கே
-4 +3 இங்கே பாருங்கள், இது வித்தியாசமான கணக்கு. இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது. பெரிய நம்பர் என்னது? குறிய மறந்துடுங்க. பெரிய நம்பர் என்னது? 4. பெரிய நம்பர் சின்ன கழிங்க. 4ல் 3 வச்சுன்னா 1. ஆனால் பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்படின்னா இங்கே கட்டாயம் மைனஸ் போடணும். இங்கே தான் நீங்கள் சரியாக கவனிக்கணும். இப்போ அடுத்து 0 இருக்கிறதுனால இங்கே -4 அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்து +4 -4 ஒரே நம்பர் குறி மாறி இருக்குது. இங்கே மைனஸ்னா ப்ளஸ், அங்கே ப்ளஸ்னா மைனஸ். அப்படிங்கும் பொழுது கூட்டும் பொழுது 0. இங்கே வந்திருக்கு பாருங்கள், -3 +3 0. அதே மாதிரி -1000 +1000 0 தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது 6வது மாணவர்களுக்கான கணித சம்பந்தமான கொஸ்டின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் 6வது படிக்கும் மாணவர்களுக்கும், ஏன் 6, 7, 8 மாணவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் 9வது வரைக்கும் இது. ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸில் அவர்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அவர்களுக்கு அனுப்பி முடிந்தால் அவர்களுக்கு இதை நீங்களும் கற்றுக் கொடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.